ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் வருது இன்னைக்கு. யாருக்கு போய் சேரணுமோ அவங்க மட்டும் தான் பார்ப்பீங்க இந்த ஷார்ட்ஸ. என்னவோ இன்னைக்கு அந்த வார்த்தைய சொல்லணும் அப்டின்ட்டு தோணுது. உங்க பவர நீங்க எடுத்துக்கோங்க. வேற யாருக்கோ நீங்க பவர் குடுத்து வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? இல்லையா? இல்ல இன்னைக்கு சோகமா இருக்கணுமா? எல்லாமே அவங்க கையில இருக்கு. ஏன்னா உங்க மைண்ட் ஃபுல்லா அவங்க தான் இருக்காங்க. அவங்க தான் உங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க கிட்ட பவர் குடுத்துட்டீங்க. மெசேஜ் அனுப்பிச்சிருப்பீங்க. அப்புறம் ரிப்ளை வரலையேன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது. எப்போ ரிப்ளை வரும்? ஒரு வேளை பிஸியாக இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறது. ஏன் இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு நினைக்கிறது. அப்புறம் கால் பண்ணலாமான்னு நினைக்கிறது. இல்லையா? ஆக மொத்தம் உங்கள் வேலைன்ட்டு ஒன்று இருக்கா இல்லையா? அதை பார்த்தீங்களா? வேலையை பார்க்காம தானே நீங்கள் அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணல, அவங்க என்ன ரிப்ளை பண்ணல, ஆன்லைன்லேயே வரலையே, ஒரு வேளை பிஸியாக இருப்பாங்களோ, இல்லை ஸ்க்ரால் பண்ணி இது மெசேஜ் ப்ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருப்பாங்களோ. ஏகப்பட்ட தாட்ஸ். சரிங்களா? இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ. வேண்டாம், பவரை எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் நிம்மதி உங்கள் கையில் தான் இருக்குது. எதுக்கு அடுத்தவங்க கையில் கொடுக்குறீங்க? கொடுக்காதீங்க. இது இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் எம்ப்ரெஸ், நீங்கள் ராஜா, நீங்கள் ராணி, எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? யார் தயவும் தேவையில்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தாராளமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஓகேங்களா?